கதைகள். கதையோட தலைப்பு மாமியார் பியூட்டி பார்லர். வாங்க கதைக்குள்ள போகலாம். பெங்களூரு ஒரு சின்ன கிராமமா இருந்தது. இப்போ பார்த்தா அது ஒரு பெரிய நகரமா ஆயிடுச்சு. சரஸ்வதி பெங்களூருக்கு திருமணமாகி வந்த புதுசுல அந்த ஊர்ல செடி மரம் அப்படிதான் இருக்கும். ஒரே விவசாய நிலங்கள் தான் அதிகம். வீடுகள்லாம் குட்டி குட்டியா இருக்கும். மாடி வீடு ஒன்று கூட கிடையாது. எல்லாமே ஓலை வீடு தான். சரஸ்வதிக்கு மேக்கப் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் மற்றவங்களுக்கும் மேக்கப் பண்ணி விடணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்களோட பிறந்த வீட்டில் யாருமே இவங்களை மேக்கப் பண்ணிக்கிறதுக்கே விடவே இல்லை. அது இல்லாமல் இவங்க திருமணமாகி வந்த ஊர் வேற கிராமமா, இன்னும் சுத்தம். எல்லாருமே பழங்கால முறையில் இருக்கிறாங்களா, மேக்கப்பு அப்படின்னாலே வியப்பாக பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. ஆனால் சரஸ்வதிக்கு அவங்களோட சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப ஆசையே மேக்கப் பண்ணிக்கணும், யாருக்காச்சும் மேக்கப் பண்ணி விடணுன்ட்டு தான். எதுக்காக இந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் இப்படி பயப்படுறாங்கன்னே தெரியல. இந்த ஊரில் உள்ளவங்களுக்காக எப்படியும் நம்மளோட ஆசையை விட்டு கொடுக்க முடியாது. நமக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும், நாம் சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்களோட கணவன்கிட்ட அவங்களோட விருப்பத்தை சொல்கிறாங்க. இந்த சரஸ்வதியோட கணவனும் படித்தவங்கிறதுனால நிறையா விஷயங்கள் தெரியும். அதனால் நம்மளோட மனைவி ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கணும்னு நினைக்கிறா. சரி, அவளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணட்டும் அப்படின்ட்டு, அவங்க விரும்பி ஆசைப்பட்டு கேட்ட விஷயத்தில் அவங்க சாதிக்கணும் அப்படின்ட்டு தடை போடாமல் சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சரஸ்வதியும் அவங்களோட கணவனோட உதவியோட ரொம்பவே சந்தோஷமாக ஒரு அழகு நிலையமும் தொடங்குறாங்க. அந்த அழகு நிலையத்துக்கு அழகு சேர்க்கறதுக்காக சரஸ்வதிக்காக அந்த அழகு நிலையத்தில் சரஸ்வதி அழகு நிலையம் அப்படின்னு ஒரு போர்டு வாங்கி மாட்டி விட்டுட்டாங்க. இப்போ சரஸ்வதிக்கு அதையெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஆசைப்பட்ட விஷயத்தை என்னோட கணவரே எனக்காக நிறைவேற்றிட்டாங்க. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? இனிமேல் என்னோட கணவனுக்காகவும் எனக்காகவும் இந்த அழகு நிலையத்தை ரொம்பவே சிறப்பாக நடத்துவேன் அப்படின்ட்டு அவங்களோட அழகு நிலையத்துக்கு அவங்களும் அவங்களோட கணவன் பையன் எல்லாருமா சேர்ந்து பூஜை போட்டுட்டு அழகு நிலையத்தை திறந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அழகு நிலையத்தை திறந்த கொஞ்ச நாளில் யாருமே அவ்வளவா வரவே இல்லை. ஏன்னா மேக்கப் பண்ணி முகம் சுருக்கமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? முகமெல்லாம் தொங்கிடுமோ, இல்லைன்னா முடியெல்லாம் கொட்டிடுமோ, நிறச்சி போயிடுமோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. அதுக்கப்புறமா தான் மக்களுக்குள்ள கொஞ்சம் பயம் போச்சு. சரி, மேக்கப் பண்ணால் நம்ம கொஞ்சம் அழகாக தெரிவோம், மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஃபங்க்ஷனுக்குன்னும் போது கண்டிப்பாக நாம் தான் அழகாக தெரியணும். நாம் என்ன சும்மாவா மேக்கப் எல்லாம் பண்ணிக்க போகிறோம்? நமக்கு ஃபங்க்ஷனு, அதனால் மேக்கப் பண்ணிக்க போகிறோம். அதனால் ஒன்றும் கிடையாது, நாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபங்க்ஷனுக்காகன்னு சில பேர் மேக்கப் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி பொண்ணுங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்ததுக்கு அப்புறமா தான் சரி நாம் மேக்கப் பண்ணலாம் அப்படின்ட்டு துணிச்சலோட மேக்கப் பண்ணுறதுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் சரஸ்வதியோட அழகு நிலையம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. சில ஃபங்க்ஷன் ஆர்டர் எல்லாம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும், அவங்களுக்கு மேக்கப் பண்ணிக்கணும். ஆனால் சரஸ்வதி அழகு நிலையத்தில் நல்லாவே மேக்கப் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இங்கே தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு சரஸ்வதிக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் பிடிச்சி அவங்களோட வீட்டுக்கே போய் மேக்கப் பண்ணுறதுக்கெல்லாம் வரவழைப்பாங்க. அப்படியும் சரஸ்வதி நிறையா பேருக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு போயும் மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப தூரங்கிறதுனால அவங்களோட கணவன் கூடவே போயிட்டு வருவாங்க. 2 பேரும் ஒன்றா போயிட்டு ஒன்றாவே வந்துடுவாங்க. அப்படியே போயிட்டு இருந்தது. ஆனால் சரஸ்வதியோட கணவனுக்கும் நிறையா வேலை இருந்தது. சரஸ்வதியோட கணவன் வெளியில் ஆர்டர் வரும்பொழுது சரஸ்வதியை கூட்டிகிட்டு போக முடியல அப்படின்றதுனால சரஸ்வதியும் வேலையை குறைக்க ஆரம்பித்தாங்க. வெளியிலன்னு ஆர்டர் வந்ததுன்னா நான் வரமாட்டேன்னு சொன்னாங்க. இப்படியே ஆர்டர் குறைய ஆரம்பிச்சுது. ஆனால் சரஸ்வதிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்தது. அது அவங்களோட கணவனுக்கு இன்னும் கஷ்டத்தை தந்தது. ஏன் சரஸ்வதி, நீ ஒரு வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டனா உனக்கு இன்னும் நல்ல விஷயம் தானே, நான் உனக்கு ஒரு வண்டி வாங்கி தரேன், நானே உனக்கு கற்றுத்தரேன் அப்படின்ட்டு அவங்களோட கணவனே சரஸ்வதிக்கு வண்டி வாங்கி தந்து வண்டி ஓட்டவும் கற்று தந்துட்டாங்க. இப்போ சரஸ்வதி மேக்கப் பண்ணுறதையும் தாண்டி வண்டி ஓட்டவும் நல்லாவே கற்றுக்கிட்டாங்க. இப்போ ரொம்ப தூரத்துலேருந்து வர்ற ஆர்டரு
நாம் போக முடியாது அப்படின்ட்டு ஆர்டரை கேன்சல் எல்லாம் பண்ணுறது கிடையாது. வண்டியிலேயே மேக்கப்புக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு மேக்கப் பண்ணிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சரஸ்வதி பியூட்டி பார்லரை மூடிட்டு மூடிட்டு போக வேண்டியதாக போச்சு. அப்படி இருக்கும் பொழுது கடைக்கு வர்றவங்களோட கூட்டம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நாம் வெளியில் ஆர்டரை கரெக்டாக பண்ணுறோம், ஆனால் நம்ம கடைக்கு வர்றவங்களோட கூட்டம் போயிடுச்சே. இப்போ அதுக்கு நாம் ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம வெளியில் போய் மேக்கப் போட போனாலும் நம்ம கடையில் ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொண்ணையும் பியூட்டி பார்லரில் வேலைக்கு சேர்க்குறாங்க. இந்த பொண்ணு பேர் மேனகா. மேக்கப் மேனகா. ரொம்ப அழகாக மேக்கப் பண்ணுவா. மேனகா வேலைக்கு வந்ததுலேருந்து சரஸ்வதிக்கு இன்னுமே ரொம்ப சுலபமாயிடுச்சு வேலையெல்லாம். அவங்க எங்கே எவ்வளோ தூரமான ஆர்டராக இருந்தாலும் மறுப்பே சொல்லாமல் கடையை திறந்து வச்சுட்டு மேனகாவை நம்பி விட்டுட்டு ஆர்டரை சூப்பராக முடிச்சுட்டு வருவாங்க. மேனகா மேக்கப் பண்ணுறதுல மட்டும் இல்லை, குணத்துலேயும் ரொம்பவே தங்கமான பொண்ணு. பியூட்டி பார்லரில் அவங்களோட முதலாளி சரஸ்வதி இல்லைனாலும் நல்லா வேலையை பார்ப்பா. அன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான் மேனகா பியூட்டி பார்லரில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரஸ்வதிக்கு வெளியில் ஒரு ஆர்டர் வந்துருச்சு. அதனால் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. சரஸ்வதி கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி விட்டுட்டு அவங்களோட பார்லருக்கு வர்றதுக்குள்ளேயும் நேரம் ஆயிடுச்சு. இரவு நேரம் ஆயிடுச்சா, பியூட்டி பார்லரை வேற மூடணும். ஆனால் இன்னும் சரஸ்வதி கடைக்கு வரல. ஆனால் பியூட்டி பார்லரோட சாவி தான் மேனகாட்ட இருக்குல்ல. அப்போ என்ன, மேனகாவே கடையை மூடிட்டு போகலாம்ல. ஆனால் அவங்க அப்படி பண்ணலை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரஸ்வதி மேடம் வந்துடுவாங்க அப்படின்ட்டு மேனகாவும் ரொம்ப நேரம் காத்துட்டே இருக்கிறாங்க. சரஸ்வதி மேனகாவுக்கு ஃபோன் பண்ணி, ஏம்மா மேனகா, நான் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்மா, நீ எவ்வளோ நேரம் தான் காத்துட்ருப்ப, நீ வேணும்னா வீட்டுக்கு புறப்பட்டு போயேன், நானும் அப்படியே எங்கள் வீட்டுக்கு போயிடுறேம்மா அப்படிங்கிறாங்க. மேனகாவும் சரிங்க மேடம், நான் வீட்டுக்கு புறப்படுறேன் அப்படின்ட்டு பியூட்டி பார்லரை மூடிட்டு அவங்களோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. சரஸ்வதியும் அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சிருச்சு. எப்போவுமே வழக்கமாக சரஸ்வதி தான் பியூட்டி பார்லரை திறப்பாங்க. அதே ஞாபகத்தில் அவங்களும் அவங்களோட வீட்டிலேருந்து கிளம்பி பியூட்டி பார்லருக்கும் வந்துட்டாங்க. பியூட்டி பார்லருக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அடடா, என்கிட்ட சாவி இல்லைல்ல, நம்ம பார்லருக்குன்னு ஒரே ஒரு சாவி மட்டும்தானே. நேற்று மேனகாலாம் பியூட்டி பார்லரை மூடிட்டு வீட்டுக்கு போனால் அப்போனா அவள்கிட்டல இருக்கும் சாவி. சரி, அவளுக்கு நாம் ஃபோன் பண்ணி கேட்போம், கொஞ்சம் சீக்கிரமாக வருவாள்ல அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஆட்டோவில் வந்துட்டுருக்கிற மேனகா ஃபோன் எடுக்கிறாங்க. மேடம், நான் வந்துட்டுருக்கிறேன் மேடம், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பியூட்டி பார்லர்கிட்ட ரம்யாங்கிற ஒரு பொண்ணு பழைய துணி போட்டுட்டு கிழிஞ்சு போன ஒரு பையன் மாட்டிட்டு முகமெல்லாம் ரொம்ப சோர்வாகி போய் நின்றுட்டுருக்கிறா. இந்த சரஸ்வதி தான் பியூட்டி பார்லரை இன்னும் திறக்கலைங்கிறதுனால வெளியில் நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க. அப்போதான் இந்த ரம்யா ரொம்பவே பழைய துணியை போட்டுட்டு கிழிஞ்சு போன பையெல்லாம் மாட்டிட்டு ரொம்ப அழுக்காக நிற்கிறத பார்த்தோன்னையும், என்ன இந்த பொண்ணு ஏன் இப்படி நின்றுட்டுருக்குறா, பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்கே, கஷ்டமாக இருக்குது எனக்கு வேற, இவளுக்கு மேக்கப் போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்குறாங்க. அப்போ ஒரு வயசான அம்மா நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டுருக்காங்க. திடீர்னு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த ரம்யா வேக வேகமாக ஓடி போய், பாட்டிமா பாட்டிமா, என்னாச்சு பாட்டிமா, என்ன நீங்கள் திடீர்னு விழுந்துட்டீங்களே கீழே அப்படின்ட்டு தண்ணி தெளித்து அவங்கள எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. என்ன பாட்டிமா, ஏன் உங்களுக்கு இன்னைக்கு மயக்கம் வந்துடுச்சு, திடீர்னு விழுந்துட்டீங்களே, சாப்பிடலையா, பசி மயக்கமா, என்ன பண்ணுது, ஏதாவது பண்ணுச்சுன்னா சொல்லுங்கள், ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த வயசான பாட்டியம்மா சொல்கிறாங்க, இல்லைம்மா, உன்னை பார்க்கும் பொழுது என்னோட பேத்தி மாதிரியே இருக்குது, எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி, இந்த வயசான காலத்தில் நான் வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு ஏன் வெளியில் அலையிறேன்ட்டு தான் உனக்கே தோணும். ஆனால் என்னோட நிலமை அப்படிம்மா, நான் 3 நாளாக சாப்பிடவே இல்லை, அதனாலே தான் என்னமோ எனக்கு மயக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், வெறும் தண்ணியை மட்டும்தான் குடிச்சிட்டு இருக்கிறேன், அப்போ எப்படிம்மா எனக்கு மயக்கம் வராமல் இருக்கும், அதனால தான் எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, நான் எங்கேயாச்சும் சாப்பாடு கிடைக்குமான்ட்டு தான் போயிட்டுருக்கிறேன். சரிம்மா, எனக்கு நீ உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி, நீ தண்ணி தெளித்து என்னை எழுப்பி உட்கார வச்சு என்னை ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னியே, இந்த காலத்தில் இந்த வயசு பொண்ணு யாராவது இப்படியெல்லாம் பேசுவாங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா.
சரி நான் புறப்படுறேன், நீ நல்லா இருப்பம்மா அப்படின்ட்டு வாழ்த்துறாங்க. உடனே அந்த ரம்யா சொல்கிறாங்க, பாட்டிமா பாட்டிமா, என்ன பாட்டிமா நீங்கள் அதுக்குள்ளேயும் கிளம்புறேங்கிறீங்களே, நீங்கள் இன்னும் சாப்பிடலன்னு சொல்கிறீங்க 3 நாளாக. இன்னும் எங்கேயாச்சும் நடந்து போனீங்கன்னா மறுபடியும் கீழே விழுந்துருவீங்க. அப்போ யார் உங்களை வந்து தூக்கி விடுப்பா? இருங்க இருங்க, நான் என்னோட பையில சாப்பாடு வச்சிருக்கிறேன், அதை எடுத்து சாப்பிடுங்க. என்னோட உருவத்தையும் என்னோட ஆடையை பார்த்துட்டு பையை பார்த்துட்டு சாப்பிட வேணான்னு நினைக்காதீங்க. எல்லாமே சுத்தமாக தான் இருக்கோம்மா. இருங்க இருங்க அப்படின்ட்டு அவங்களோட பையில இருந்து சாப்பாடை எடுத்து கொடுக்குறாங்க. இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறும் நிறைஞ்சிரும், தலை சுத்தாது. சாப்பிடுங்க பாட்டியம்மா, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவங்களோட டிஃபன் பாக்ஸ் சாப்பாடை திறந்து கொடுக்குறாங்க. அந்த பாட்டி அம்மாவோட கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றாங்க. பாட்டியம்மா சாப்பிட்டு முடிச்சதுமே, சரி பாட்டியம்மா நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்து பொறுமையாக உங்களோட வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு ரம்யா கிளம்புறாங்க. அப்போதான் சரியா மேனகாவோட ஆட்டோவும் பியூட்டி பார்லரில் வந்து நிற்கிது. பியூட்டி பார்லரில் வந்து இறங்கின உடனே ஆட்டோக்காரங்களுக்கு காசு எடுத்து கொடுக்குறாங்க. ஆட்டோவும் போயிடுச்சு. மேடம் மேடம், நான் வந்துட்டேன் மேடம், நம்ம பியூட்டி பார்லரை திறக்கலாமா அப்படிங்கிறாங்க. ஆனால் அது எதுக்குமே பதில் சரஸ்வதி சொல்லவே இல்லை. அப்படியே மெய் மறந்து அமைதியாக நின்றுட்டுருக்குறாங்க. அதோ அங்கே பாரு மேனகா, அங்கே பாரு, அங்கே ஒரு பொண்ணு புடவை கட்டிட்டு நிற்கிறாள்ல, அந்த பொண்ணை போய் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வாம்மா, அவள் அதுக்குள்ளேயும் போயிட போகிறா, போ போ சீக்கிரமாக நான் கூப்பிட்டான்னு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க மேனகா. சீக்கிரமாக அந்த பொண்ணை போய் கூட்டிகிட்டு மட்டும் வாயேம்மா அப்படிங்கிறாங்க சரஸ்வதி. சரிங்க மேடம், நான் இதோ அவங்கள போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு மேனகாவும் ரம்யாவை கூப்பிடுறதுக்கு புறப்பட்டுட்டாங்க. மேனகா ரம்யாட்ட போயிட்டு, ஒரு நிமிஷம் அங்கே வாங்க, எங்களோட மேடம் கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு கூப்பிட்ட உடனே, என்ன மேடம், என்னையா மேடம் உங்களோட மேடம் வர சொன்னாங்க அப்படின்ட்டு, சரி வரேன் மேடம் அப்படின்ட்டு எந்த மறுப்பு பேச்சும் பேசாமல் மேனகா கூப்பிட்ட உடனே மேனகா கூடவே சரஸ்வதியை சந்திக்கிறதுக்கு ரம்யா வந்துட்டாங்க. சரஸ்வதியை பார்த்தோன்னையும் ரம்யா கையெடுத்து கும்பிடுறாங்க. அதை பார்த்த சரஸ்வதியும் கையெடுத்து கும்பிடுறாங்க. வணக்கம் மேடம், நீங்கள் என்னை கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு மட்டும் ரம்யா சொல்கிறாங்க. ஆமாம்மா, உன்னை நான் கூப்பிட்டேன். என்னோட பேர் சரஸ்வதி. நான் இவ்வளோ நேரம் நீ என்னென்ன பண்ணிட்டு இருந்தியோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். எனக்கு அழுகையே வந்துருச்சுமா. உன்னை மாதிரி பிள்ளைங்கள்லாம் இப்போ எங்கே பார்க்க முடியுது? ரொம்ப தங்கமான பொண்ணாக இருக்கியேம்மா, வாழ்த்துக்கள், நீ நல்லா இருப்ப அப்படின்ட்டு முதல்ல வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசைம்மா அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே ரம்யா, என்ன மேடம் உங்களோட ஆசை, சொல்லுங்கள் மேடம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் இந்த பார்லர் நடத்திட்டு வரேன், உனக்கு நான் மேக்கப் பண்ணி விடணும்னு ரொம்ப ஆசைப்படுறேம்மா. என்னோடய பார்லருக்கு வந்து நீ மேக்கப் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே ரம்யா சொல்கிறாங்க, அது மாதிரியான ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது மேடம், வசதியும் எனக்கு இல்லை. இது ரொம்ப பெரிய பார்லர் மாதிரி இருக்குது. நீங்கள் ஆசைப்படுறீங்க, அது உங்களோட நியாயம். ஆனால் எனக்கு அதுக்கான வசதி சுத்தமாக கிடையாது. வேண்டாம் மேடம், நீங்கள் வேறு யாருக்காச்சும் மேக்கப் போட்டு விடுங்க மேடம். சரி மேடம், நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே சரஸ்வதி, இருமா, உன்னோட பேர் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னோட பேர் ரம்யா மேடம் அப்படிங்கிறாங்க. உடனே ரம்யா, ஒரே ஒரு நிமிஷம் ரம்யா, சரி நீ மேக்கப் பண்ணுறதுக்கு விருப்பப்படலையா, அது இருக்கட்டும், நான் ஒன்று தருவேன், அதை மட்டும் நீ வாங்கிக்கணும், எந்த மறுப்பும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் தரப்போறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே சரஸ்வதி, இந்தாம்மா அப்படின்ட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. வேண்டாம் மேடம் வேண்டாம், எனக்கு இவ்வளோ பணமெல்லாம் வேண்டாம். எதுக்கு நீங்கள் எனக்கு பணம்லாம் தரீங்க? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? எதுக்காக எனக்கு பணம் நீங்கள் தரணும்? எதுவும் வேண்டாம் மேடம், பணமெல்லாம் வேண்டாம், உங்களோட பணம் உங்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே சரஸ்வதி, இல்லைம்மா, எனக்கு உனக்கு செய்யணும்னு ஆசையாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை, நான் உனக்கு அன்பாக தானே தரேன், நீ வாங்கிக்கோயம்மா, எனக்கு இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே ரம்யா அப்படியே அமைதியாக யோசிக்கிறாங்க. என்னம்மா யோசிக்கிற? நான் அதுக்கப்புறம் திருப்பி கேட்பேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் கிடையாதுமா, இந்த பணம் நான் உனக்கு கொடுக்குறேன்னா அதை நீ உன்னோட செலவுக்கு வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், நான் அதுக்கு சொல்ல வரல, எனக்கு யார்கிட்டேயும் பணத்தை சும்மா வாங்குறதுக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போனா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி மேடம், நான் உங்களோட பியூட்டி பார்லரில் வேலை பார்த்தேன்னா நீங்கள் எனக்கு அதுக்கான சம்பளமாக வேணும்னா இந்த பணத்தை கொடுங்க,
சும்மாலாம் நான் இந்த பணத்தை வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அப்படின்னா நீ என்னோட பார்லரில் நீ வந்து வேலை பாரு, உனக்கு மேக்கப் எல்லாம் பண்ண தெரியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லை இல்லை மேடம், எனக்கு மேக்கப் பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் உங்களோட பார்லரை சுத்தம் செஞ்சு தரேன், அது எனக்கு நல்லாவே செய்ய தெரியும், அது வேணும்னா நான் பண்ணட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிம்மா, உன்னோட விருப்பம் அதுதான் அப்படின்னா நீ கண்டிப்பாக பண்ணலாம், உனக்கு பிடிச்சிருந்தா மனசார நீ எந்த வேலையாக இருந்தாலும் பாருமா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. சரஸ்வதி பியூட்டி பார்லரை திறந்த உடனேயும் சரஸ்வதி மேனகா உள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரம்யாவையும் உள்ளே கூப்பிடுறாங்க. ரம்யாவும் உள்ளே வந்துட்டாங்க. நல்லா சுத்தம் செய்கிறாங்க, பெருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்லர் முழுசையும் தொடச்சி எடுத்துட்டாங்க. இப்போ பார்லரை பார்க்கும்பொழுது அவ்வளோ புத்தம் புதுசாக ரொம்ப அழகாக சுத்தமாக இருக்குது. மேடம், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் புறப்பட்டுட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இருமா இருமா, இந்த பணத்தை மட்டும் வாங்கிக்கோ, ஏன் நீ வேலை பார்த்ததுக்கான பணமாக தான் நான் தரப்போகிறேன், வாங்கிக்கோ அப்படின்ட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. சரிங்க மேடம், நான் புறப்படுறேன் அப்படின்ட்டு பணத்தை வாங்கிட்டு நன்றி சொல்லிட்டு பார்லர்லேருந்து கிளம்பிட்டாங்க ரம்யா. ரம்யா பார்லரை விட்டு கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு பார்லருக்குள்ளே நுழையிறாங்க. எனக்கு மேக்கப் பண்ணணும், ரொம்ப அழகாக, இங்கே மேக்கப் ஆர்டிஸ்ட் எங்கே இருக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்க பாட்டிமா, சீக்கிரமாக கூப்பிடுங்க பாட்டிமா, எனக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, என்னை பொண்ணு பார்க்குறதுக்கு ஒரு வயசான குண்டாக இருக்கிற கொழு கொழுன்னு ஒரு பாட்டிமாவும் அவங்களோட வீட்டுக்காரரும் அவங்களோட ஹேண்ட்ஸமான ஒரே ஒரு பையனும் வராங்களாம். அவர் ரொம்பவே பணக்காரராம். அந்த மாப்பிள்ளைக்கு என்னை ரொம்ப பிடிச்சிடணும், அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட்ஸமானவங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் தான், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன, நானும் என்னோட கணவரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஆனால் அவங்களோட அம்மா அப்பா இருக்கிறாங்கல்ல, வயசான அம்மா அப்பா குண்டா கொழு கொழுன்னு, அவங்க 2 பேர்த்தையுமே வீட்டிலேருந்து துரத்திட சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் நாங்கள் ஜாலியாக இருப்போம் அப்படிங்கிறாங்க. அதனால தான் இப்போ நான் மேக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன், சீக்கிரமாக மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வர சொல்லுங்க பாட்டிமா, நீங்கள் இங்கே வேலை பார்க்குற ஆயாமாவா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே அந்த சரஸ்வதி சிரிச்சுக்கிட்டே, இல்லை இல்லைம்மா, நானும் மேக்கப் பண்ணுற மேக்கப் ஆர்டிஸ்ட்டு தான், எனக்கு நல்லாவே மேக்கப் பண்ண தெரியும், வாமா வந்து உட்காரு அப்படிங்கிறாங்க. ஓ சாரி ஆண்டி, மன்னிச்சிருங்க, உங்களை பார்க்கும் பொழுது வயசான தோற்றமாக தெரிஞ்சுதா, அதனால் உங்களுக்கெல்லாம் மேக்கப் எப்படி பண்ண தெரியுமோன்னு நினச்சேன். சரி சரி வாங்க, சீக்கிரமாக எனக்கு மேக்கப்பை போட்டு விடுங்க, ஏற்கனவே சொன்னல, வாங்க சீக்கிரமாக அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சரஸ்வதியும் அந்த பணக்கார வீட்டு பொண்ணுக்கு அழகாக மேக்கப்பை போட்டு விட்டுட்டாங்க. ஓகே ஓகே பாட்டிம்மா, நீங்கள் ரொம்ப அழகாகவே மேக்கப்பை போட்டு விட்டுருக்கீங்க. ஓ சாரி ஆண்டி, உங்களை நான் ஆன்ட்டின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பாட்டின்னே சொல்லிட்டேன், மேக்கப் போட்டு விட்டதுக்கு இந்தாங்க காசு அப்படின்ட்டு காசை கொடுத்துட்டு ரொம்பவே திமிரா அந்த பியூட்டி பார்லர்லேருந்து கிளம்பிட்டாங்க. அப்போது சரஸ்வதி தனக்கு தானே பேசிக்கிறாங்க, பாவம் இந்த பொண்ணை கட்டிக்க போகிறவன் ரொம்பவே பாவம், அந்த குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் எப்படி பிரிக்கணும்னு நினைக்கிறா பாரு, பணம் ஆசை பிடிச்சவளாக இருக்கிறா, ஏன் தான் இப்படி இருக்கிறாளோ, இந்த பொண்ணுக்கு கடவுள் தான் புத்தியை கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க. அடடா, நமக்கு வேற நேரமாச்சு, நம்மளோட பையனுக்கு வேற பொண்ணு பார்க்க போகணும்ல, இன்னைக்கு பார்த்துமே ரம்யா மாதிரி ரொம்ப லட்சணமாக அழகாக குணமான பொண்ணு, அது மாதிரி ஒரு பொண்ணைத்தான் அவனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. சரி சரி மேனகா, நாம் இன்னைக்கு பியூட்டி பார்லரை மூடிட்டு வீட்டுக்கு கிளம்புவோமா, சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு பியூட்டி பார்லரை மூடிட்டு 2 பேருமே அவங்கவுங்க வீட்டுக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. சரஸ்வதி வீட்டுக்கு வந்ததுமே அவங்களோட பையனும் கணவனும் தயாராகி நிற்கிறாங்க. என்னம்மா போகலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க அவங்களோட கணவன். இதோ இருங்க, நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா அம்மா சீக்கிரமாக வாங்கம்மா, பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்ததுலேருந்து எப்படா பொண்ணை நேரில் போய் பார்ப்போம் முடிவு பண்ணுமோன்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறம்மா அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே சரஸ்வதி, என்னது பொண்ணோட ஃபோட்டோவையே பார்த்தாச்சா, நான் பார்க்கலையே, கொண்டா காமி பார்ப்போம், காமிடா சீக்கிரம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. பார்த்தா இன்னைக்கு பியூட்டி பார்லரில் மேக்கப் போடுறதுக்கு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு திமிரா வந்ததில்ல, அந்த பொண்ணு தான். அதை பார்த்த சரஸ்வதிக்கு தலையே சுத்திடுச்சு. என்னடா இந்த பொண்ணா, இந்த பொண்ணு கிடையாதுடா, இந்த பொண்ணு கிடையவே கிடையாது, யார் சொன்னா இந்த பொண்ணை தான் நாம் பார்க்க போகிறோன்னு, ஏற்கனவே நான் ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கிறேன்,
அந்த பொண்ணு தாண்டா நம்ம குடும்பத்துக்கு சரி வருவா. நான் அந்த பொண்ணை காமிக்கிறேன். உனக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும்டா. நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணுடா அப்படிங்கிறாங்க. இந்த ஃபோட்டோவை புரோக்கரும் மாற்றி கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அவங்க கிட்ட திருப்பி கொடுக்கணும்டா. இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சான் அப்படிங்கிறாங்க. அடடா, என்னம்மா நீங்கள்! சே, சரி விடுங்க, நீங்கள் சொல்கிற பொண்ணையே பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க அவங்களோட பையனும். அதுக்கு உடனே சரஸ்வதி சொல்கிறாங்க, உடனே இன்னைக்கே இப்போவே போக முடியாதுடா, நம்ம ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க பையனும் கணவனும், சரி, நீ சொன்னால் எல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போது சரஸ்வதியோட எண்ணம் முழுக்க ஓடுறது, அந்த ரம்யா எங்கே, அவளோட வீடு எது, அவளை நாம் கண்டுபிடிக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் தான் ஓடிட்டே இருக்கு. காலையில் விடிஞ்சதுமே சரஸ்வதி பியூட்டி பார்லருக்கு போயிட்டாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரம்யா பியூட்டி பார்லருக்குள்ளே வராங்க. இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நாமளே ரம்யாவை தேடி போகலான்னு பார்த்தா ரம்யா நம்மளை தேடி வந்திருக்கிறாளே. வா ரம்யா, வா வா, சீக்கிரமா உள்ள வா. உன்னதாம்மா நான் தேடி கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீயே வந்துட்ட. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, நேற்று நான் இங்கே வந்து வேலை பார்த்தேன்ல, அப்போ என்னோட கையில் உள்ள வளையலை கழட்டி வச்சு தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். மறந்து அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். என்னோட அம்மாவும் அப்பாவும் எனக்காக ரொம்ப ஆசையாக என்னோட பிறந்த நாளுக்கு வாங்கி தந்த பரிசு. அதை நான் எப்படி மறந்து விட்டுட்டு போக முடியும்? அதனால தான் திரும்ப வந்து வாங்கிக்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரஸ்வதியும், சரி சரிம்மா, நீ எங்கே வச்சியோ போய் நீயே போய் எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரம்யாவும் அவங்க கழட்டி வச்சு அவங்களோட வளையலையும் எடுத்து மாட்டிக்கிட்டாங்க. சரி மேடம், நீங்கள் என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்கல்ல, என்ன மேடம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமா, என்னோட வீட்டு மருமகளாக நீ வர முடியுமா அப்படின்ட்டு கேட்டுட்டாங்க. உடனே அதிர்ச்சி ஆகி போயிட்டாங்க ரம்யா. என்ன மேடம், என்ன கேட்டீங்க? எனக்கு ஒன்றும் புரியல மேடம், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு திரும்ப ஒரு முறை சொல்லுங்களேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு திரும்பவும் சரஸ்வதி, என்னோட வீட்டுக்கு நீ மருமகளாக வர முடியுமான்னு கேட்டம்மா அப்படிங்கிறாங்க. மேடம், என்ன மேடம், ஏன் மேடம் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட குடும்பம், நீங்கள் இப்படி பேசுகிறது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறாங்க. அதுக்கு சரஸ்வதி சொல்கிறாங்க, திரும்ப திரும்ப நீ என்ன மேடம்னு சொல்லாதம்மா, ஒரே ஒரு வாட்டி அத்தைன்னு கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. மேடம், என்ன மேடம் நீங்கள் திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்கிறீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது மேடம், கஷ்டமாக இருக்குது மேடம் அப்படிங்கிறாங்க ரம்யா. சரஸ்வதி சொல்கிறாங்க, மேனகா, நீ பியூட்டி பார்லரை பார்த்துக்கோ, நான் ரம்யாவை வீட்டு வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரஸ்வதி ரம்யாவை வண்டியில் கூட்டிகிட்டு அவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வா, உனக்கு நான் மேக்கப் போட்டு விடணும், சீக்கிரமா வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போய் அவங்கள ரொம்பவே அழகாக மேக்கப் பண்ணி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இதோ பாத்தியாடா, இதோ பார்த்தீங்களாங்க, இந்த பொண்ணு தான் நான் சொன்ன பொண்ணு. ரொம்பவே தங்கமான பொண்ணு, நல்ல பொண்ணுடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் 2 பேர்த்துக்கும் பிடிச்சிருக்குல்ல அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே சரஸ்வதியோட பையன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா, எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்களோட அப்பாவும், ஆமாம் சரஸ்வதி, ரொம்பவே அழகா லட்சணமாக இருக்கிறா. அதே சமயத்தில் இவளை பார்க்கும் பொழுது நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு, ரொம்பவே பொறுப்பாக இருக்கிறா, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே ரம்யா சொல்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் இது மாதிரி மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு விரும்பலை. நான் என்னோடய ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களோட பழைய துணியவே போட்டுட்டு மேக்கப்பெல்லாம் அழிச்சிட்டு வந்துட்டாங்க. சரி, நான் எங்கள் வீட்டுக்கு போகணும், நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி, நாங்களும் வரோம், எங்களையும் கூட்டிகிட்டு போ, நம்ம கார்லேயே போகலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரம்யாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவங்களுக்கு நாம் சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க எல்லார் கூடயும் கார்லேயே அவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க. இப்போ ரம்யாவோட வீட்டில் ரம்யாவோட அம்மாவும் அப்பாவும் நடக்க முடியாமல் வீல் சேரில் உட்காந்துட்ருக்குறாங்க. அதை பார்த்த சரஸ்வதி, அவங்களோட பையன், கணவன் எல்லாருமே கண் கலங்கி போயிட்டாங்க. இப்போ ரம்யா சொல்கிறாங்க, இதுதான் என்னோட குடும்பம், எங்கள் அம்மா அப்பா, வேறு எதுவும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. என்னோட மாளிகைக்கு இந்த வீடு தான். இப்படி இருக்கிற எங்களை தேடியா நீங்கள் வரணும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறாங்க.
ரம்யாவை பார்த்து அவங்க அம்மாவும் அப்பாவும் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவங்க எல்லாரையுமே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ரம்யா பதில் சொல்கிறதுக்குள்ளேயும் சரஸ்வதி பேச தொடங்குறாங்க. நீங்கள் 2 பேரும் ரம்யாவை ரொம்ப நல்ல பொண்ணாக வளர்த்துருக்கிறீங்க. எனக்கும் என்னோட குடும்பத்தினருக்கும் உங்களோட பொண்ணு ரம்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட பையன் கிஷோருக்கு உங்களோட பொண்ணு ரம்யாவை பொண்ணு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கிறோம். உங்கள் குடும்பத்தையே எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் பையனுக்கு உங்களோட பொண்ணு ரம்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இந்த கல்யாண விஷயத்தில் ரம்யாவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரம்யாவுக்கும் மனப்பூர்வமான சம்மதம். அதுக்கப்புறம் என்ன, அவங்க குடும்பத்தோட ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு ரம்யாவுக்கும் கிஷோருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கிஷோரோட அம்மா அப்பாவும் சரஸ்வதியோட அம்மா அப்பா எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது கடவுள் ஏதோ ஒரு வகையில் நமக்கும் உதவிகள் செய்வாங்க. அதனால் எப்போவுமே நல்லதை நினச்சி நல்லதை செய்யும் பொழுது நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில் முன்னேறிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்ருக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.